சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புரியுது சார். சாரி சார். Hi everyone. Hi sir. ரெண்டு நாள்ல நடக்க போற சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாரையும் பர்சனலா இன்வைட் பண்ணதான் இந்த மீட்டிங். டாட் வந்து உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன்னு சொன்னாரு. நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் பேசுற ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண வேண்டான்னு நானே இன்வைட் பண்றேன்னு டாட் கிட்ட சொல்லிட்டேன். இது வெறும் இந்த கம்பெனியோட 25th இயர் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, இந்த கம்பெனி வளர்ச்சிக்காக உழைக்கிற உங்க எல்லாரையும் பாராட்டி பரிசும் விருதும் கொடுக்க போற ஃபெலிசிட்டேட்டிங் செரிமனின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்டே நீங்க எல்லாரும் தான். உங்களோட உழைப்பு இல்லைன்னா இது வெறும் பில்டிங் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பு தான் 25 வருஷ லெகசிய இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு கொடுத்திருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு இருந்தாலும் ஃபுல் டே உங்க எல்லாருக்கும் கம்பெனி லீவ் கொடுக்குது. சோ நீங்க எல்லாரும் ரெகுலரா போடுற ட்ரெஸ்ஸா இல்லாம உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எப்படி ட்ரெஸ் போட்டுப்பீங்களோ அதே மாதிரி வரணும். உங்க எல்லாருக்கும் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர், என்டர்டைன்மெண்ட்னு எல்லாமே இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். நல்லா சத்தமா ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே சார். வெரி குட் வெரி குட். அப்ப எல்லாரும் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். பாய். பாய் சார். அதே செம்ம ஜாலியா இருக்கு போதுலக்கா. ஃபங்க்ஷன் 2 நாள் கழிச்சு தானே, இப்ப என்ன குய்யோ முய்யோன்னு பேசிக்கிட்டு வேலைய பாருங்க. சார், மணி ஏற்கனவே 12:50 ஆச்சு. லஞ்ச் பிரேக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் சார். எப்ப பாரு சோறு சோறுன்னு அல்ல. போய் சாப்பிட்டு தல. ஆமாக்கா. டே மாப்ள, வருஷம் கார்மெண்ட்ஸ்ல ஸ்வீட்டை கொடுத்து ஆண்டு விழான்னு முடிச்சிருவாங்க. இந்த வருஷமாவது பார்ட்டி ஹோட்டல்னு கூட்டு போறாங்களே, ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் மாப்ள, டேய் பக்கத்துல தானே இருக்க, எதுக்குடா கத்துற? செவிடா நானு கேக்குது. உனக்கு கேக்குது, ஜெயந்திக்கு கேட்கணுமே. நடத்து. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அக்கா, முத்தன ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் சும்மா சாப்பிடுங்கடி. எப்பயாவது நல்ல நாள்ல கட்டிட்டு வருவீங்களா? அதான் மச்சான் போட்டு வருவிய பச்சை கலர் Dress. என்கிட்ட அதெல்லாம் இல்ல மாப்பிள. டேய் மாப்ள, பர்ஃபார்ம் பண்ண விடுறா. பண்ணு. அத கட்டிட்டு வந்தேன்னு வையேன், பாக்க
அழகா இருப்ப. அக்கா பச்சை கலர் புடவை கட்டிட்டு வருவியா? முத்தனை ஆர்டர் போட்டாரு. ஏய் சிரிச்சது போதும், சாப்பிடுறீங்களா? டேய் மாப்பிள முறைக்கிறாடா. பின்ன இத்தனை பேர் முன்னாடி கத்துனா முறைக்காம என்ன கொஞ்சம் வாடா. ஆ? டேய் அதெல்லாம் தனியா சொல்லணும்டா. இதுக்குதான் ஜெயந்தி உங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. நேரா சொல்ல போய் வாங்கினதெல்லாம் போதும், நாங்க தூரத்துல இருந்தே சொல்லிக்கிறோம். ஒரு ஜோடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அக்கா பச்சை கலர் புடவை உனக்கு சூப்பரா இருக்கும். ஏய் சவ் அடி வாங்க போற. சும்மா நடிக்காதக்கா, எங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு எப்படியும் நீ முத்தானே சொல்ற புடவையில தான் வர போற. என்னடி கரெக்ட் தானே? நான் கரெக்டா தானே சொன்னேன்? சொல்றேன், உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் செல்வி, நீயும் பண்ணிரும். என்ன ட்ரெஸ் போட போறீங்க? நாங்க ஃபங்க்ஷன் சொன்ன அன்னைக்கே ஃபிக்ஸ் ஆயிட்டோம். 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ். டேய் ரொம்ப வேகமாலாம் போவாதீங்க, தண்ணியில ஏதாவது குறுக்க வந்துட போதுடா. டேய் உனக்கு என்னடா போறாம? பண்ணிரு, நீ என்ஜாய் பண்ணியா? தேங்க்ஸ்ண்ணா. ஏன் ஆனந்தி, நீ எப்படி வர போற? நான் எப்பவும் போல தாவணில தான் வர போறேன். தாவணிலையா? ஏன் தாவணிக்கு என்ன நல்லா இல்லையா? அது நல்லாதான் இருக்கு, ஆனா எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, நீ மட்டும் தாவணியில வந்தா நல்லாவா இருக்கும்? ஒரு நல்ல புடவையாவது கட்டிட்டு வா ஆனந்தி. எனக்கு அதுல ஒன்னும் ஆர்வம் இல்லக்கா. ஆனந்திக்கு அழக மேலதான் ஆர்வம். ஏய் டேய் அவளே இப்ப மிரட்டுற? உண்மைதானே சொல்லிட்டு இருக்கா? உன் அழக எங்க இருக்காரு? ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க போனாலும் வராரே, இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரா? வந்தா நல்லாதே இருக்கும்.